ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கல்யாணத்துக்கு லட்டு பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பொண்ணு வீட்டிலேருந்து தான் லட்டுலாம் பிடிச்சி கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் தானே பொண்ணு வீடு, அதனால் இன்றைக்கி எல்லோரும் லட்டு பிடிக்கிறதுக்காக எல்லோரும் கும்பலாக ஒன்று கூடியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பூ வாங்கி கட்டுறாங்க எல்லோரும். அதுக்கப்புறமா அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. எங்கள் சித்தப்பா தான் மாஸ்டர், அவரே செய்கிறாரு. வீட்லேயே நாங்கள் லட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதான் செஞ்சிட்ருக்காரு. எங்கள் சித்தப்பா பேக்கரியில் வேலை செய்கிறாரு. அது அவருடைய மாஸ்டர் பக்கத்தில் இருக்கவர். இங்கே ஒல்லியாக இருக்கார்ல, ஃபஸ்ட்டு மாவு போட்டார்ல, அவர் தான் எங்கள் சித்தப்பா. எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. இங்கே எல்லோரும் கும்பலாக உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. இப்போ லட்டு ரெடி பண்ணிட்டாங்க, ஆற வச்சுருக்காங்க. அது ஆறினதுக்கப்புறம் ஃபேமிலியோடு எல்லாம் லட்டு பிடிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள். சந்தோஷ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு சாம்பிள் ஒன்று பிடிச்சி பாருங்க. எங்கே எங்கள் டேடி வந்தால் திட்டு வாங்க போகிறீங்க, ஆற வச்சதில் இப்படி பிடிக்கிறீங்களே. ஓஹோ, அப்போ முதல்ட்டு போனி நீங்கள் தானா? லைட் வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியலையே. ஓ, இப்போ இந்த லட்டு பிடிக்கிறதுக்காக இங்கே சில பேர்லாம் வந்திருக்காங்க. இவங்க எங்கள் பாட்டி. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அலைய கடலைன்னு திரண்டு உக்காந்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு பூந்திலாம் ஆற வச்சுட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கும்பலாக உக்காந்து கதை பேசிகிட்டே எல்லோரும் அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு நல்லா எல்லோரும் லட்டு பிடிக்க ஆரம்பித்தாங்க. லட்டு பிடிச்சிட்டு நல்லா ஆற வைக்க சொன்னாங்க என்ன. அதனால் நான் உள்ளார போயிட்டு ஆற வச்சிட்ருந்தேன். அப்புறம் மைசூர் பாக்கு போட்டாங்க. மைசூர் பாக்கும் ஆற வைக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த மாஸ்டர் எல்லாத்தையும் ஆற வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. மூளைக்கு நாங்கள் ஃபேன் வச்சு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணோம். இந்த பாருங்க, நான் லட்டு பிடிச்சி கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு நான் ஆற வச்சிட்ருந்தேன் ஃபேன் போட்டு. எங்கள் அப்பாவும் மாஸ்டர் தான், எங்கள் அப்பாவே செய்வார். என் கல்யாணத்தப்பெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா அவங்களாம் தான் செஞ்சாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் வேலைகள் பிஸியாக இருந்ததுனால அவங்களால செய்ய முடியல. அதனால் மாஸ்டர் வச்சாங்க. லட்டு பிடிக்க என்ன கேட்டு கத்துங்க. இங்க பாருங்க, இப்படி பிடிக்குதான் லட்டு. அப்படிதான் இருக்கணும். ஏன் ஆமா அவரை போட்டு 1000 லட்டு கணக்காட்டலாம் பாக்குறியா? ஆமா, அந்த டேவே ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லோரும் கும்பலாக சேர்ந்துட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லோரும் ஜாலியாக இருந்தோம். இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்களும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னா கும்பலாக சேர்ந்து அரட்டை அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்களாம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னாலே இப்படி தான் கும்பல் சேர்ந்துருவோம். எல்லோரும் ஜாலியாக சிரித்து பேசி விளையாடிட்டுருப்போம். நிறைய மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. கார்ட்ஸ் விளையாடினோம், பூ கட்டினோம், மெஹந்தி போட்டோம். நிறைய அடுத்தடுத்து வர வீடியோஸ்லலாம் அதெல்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. ரொம்ப ஜாலியாக போச்சு கல்யாணத்தில், நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான வேலை எனக்கு தான் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பக்கம் அங்கே போயிட்டேன். நீங்கள் எதுவும் பண்ணாங்க. அதெல்லாம் உள்ளே பண்ணிட்டாங்க. எக்ஸ்பிளைன்லாம் பாருங்க. எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே லட்டு பிடிச்சிட்டு இருக்கோம், பாத்துக்கோங்க. எங்க அண்ணி லட்டு பிடிக்கிறன்றனால அது அப்பதான் உருட்டுதானா, அது என்னதான் உருட்டுனே தெரியல. பாருங்க அங்க பாரு, அது என்ன செக் பண்றாங்க. இல்ல மாமா, அதுல ஏதோ கருப்பா தெரிஞ்சிருச்சு. சரி, ஏலக்காய்
எங்க அண்ணியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க பாப்போம். உன்னோட அம்மா அவங்க தான் வேலை செஞ்சு ரொம்ப கழிச்சு போயிட்டாங்க. கொஞ்சம் இப்பதான் இப்ப ரெண்டு பேர் லவ் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க தான் பாருங்க, லட்டுக்கு இன்சார்ஜ் அவங்க தான். ஆனா எங்க மாமியா மட்டும் நல்லா பெருசு பெருசா புடிச்சு வச்சுட்டு ஒரு மாமியா புடிச்சு வைக்கிறோம், பெருசு பெருசா புடிச்சு வைக்கிறோம். அது லட்டு மட்டும் தனியா தெரியும். ஏன்டா இனிமே லூஸ் ஆகுது அதுக்கு ஏதோ மரக்கிற கைடுச்சு. மாமியாவும் தாத்தா பிடிக்கிற லட்டு கரெக்டா தட்டு வாங்கிக்கங்க, தட்டு வாங்கிக்கோங்க. ஸ்வீட் கடையில நான் செஞ்சு லட்டு பிடிக்கிறோம். ஸ்வீட் கடையில வேலை பார்த்தா நான் அந்த லட்டு பிடிக்கல, நான் உட்கார மாட்டேன். நான் ஒரு மாசமா ஒரு நாள் 6 மாசம் இருந்தேன் நானு. 6 மாசம் வந்துட்டாங்களா? வாங்க வாங்க வாங்க, ஆள் குறையுது. இருக்க மாட்டேன். நிஷாந்தி எங்க அது காணா? யாரு பாப்பா? நிஷாந்தி தான். வாங்க வாங்க வாங்க. இதுல புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து எங்க சின்ன அத்தை. சேர்த்து கவர் பண்ணுங்க. லைட் வச்சு மாட்டாங்க. மாமா அதை erase பண்றேங்க. இவங்க தான் நடாத்தையா. உட்காரு வா. ஒண்ணு கிடையாது, அவ்வளவுதான். ஒரு உண்டை தான், ஒரு கை இப்படியே 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 இப்படியே. இவங்க குழம்புறாங்க. பெரிய அத்தை வந்து அவங்க தாயோட ரெண்டாவது சந்திர அத்தை, மூணாவது மீனாட்சி அத்தை. இதுல அந்த லாங் வைடு வீடியோ அப்புறம் வந்து ஃபுல்லாகவே நான் அவங்களோட ஓன் வாய்ஸே போடலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லோரும் பாட்டு வச்சுக்கிட்டு சவுண்டு வேகமாக வச்சு கேட்டுட்டு இருந்தாங்களா. சாங்லாம் இதில் போட முடியாதுன்றதுனால நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பாதி பாதி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் வாய்ஸ், ஓன் வாய்ஸ் அவங்களது. அதுலேயே வேறு கொஞ்சம் கொஞ்சம் பாட்டுலாம் வருது. அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்டு நான் வீடியோ எடுத்தேன். பேசிகிட்டே இருக்காங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்களா, அதில் என்னால் ஒழுங்காக வீடியோவே எடுக்க முடியல. என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்தார், நான் எடுக்கலை. எப்படியோ அவர் கேப்சர் பண்ணதை உங்களுக்கு நான் வீடியோவாக ப்ரொசீட் பண்ணிட்டேன். இன்னும் அவங்களோட ஓன் வாய்ஸ்லாம் நான் போட்டிருந்தேன், இன்னும் ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும் வீடியோவே. நிறைய ஃபன்னாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். பரபரப்பாக ரொம்ப நடந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட லட்டு பிடிக்கிறோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னை வந்து இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. லட்டுலாம் அடுக்கி ஆற வைக்கணுமா, அந்த வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லட்டு, இந்த பக்கம் மைசூர் பாக்கு. அங்கே இன்னும் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து கட்டகராசு தானே அது பேர். ஆமாம் ஆமாம், அந்த கட்டகராசு அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இந்த வீடியோலாம் எடுக்கிறது யாருன்னு பார்த்தா கேமராமேன் ஆகிய சந்தோஷ் தான் எடுக்கிறாரு இந்த வீடியோலாம். பாருங்கள், இவர் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. மெரிக்க மாட்டேங்க. ஆதிட்ட குரு ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? கிடையாது, சரி நானே பாடவா? ஆனா ஏன் லட்டு பிடிக்கணும் எல்லாம் போடுறேன். நீ பாட்டு சாப்பாடு போட்டு பை பை பை. பாட்டு இல்லைன்னா வேலையே ஆகாது. அம்மாக்கு தான் கிஃப்ட் பண்ணனே அது. சரி விடு, நானே பாடுறேன். லட்டு ஆனா பிடிச்சிக்க காதில் வாங்கிக்கிறேன், ஓடிடாதீங்க. ஐயோ மாமா தூங்கிட்டு போறீங்க. அவரு காலையில தூங்கிட்டு தான் இருக்காரு. பாட்டு போடுங்க. நான் தூங்க வைக்கிறேன். என் போன் கனெக்ட்ல இருக்கும். என் போன்ல தான் ஓடில பக்கத்துல. இது கண்ணு முழிப்பாங்களா? அந்த சிவன் இது கண்ணு முழிப்பாங்களா? சரி இப்ப லட்சிதா உங்க அப்பா எங்க? லட்சிதா உங்க அப்பா எங்க? கரெக்டா 1 மணி நேரம் நாங்க முடிச்சு உங்க அப்பா எங்க? ஏறி சுத்தி ரவுண்ட் அடிச்சு
இது மில்லில் எடுத்துன்னு போய் கொடுங்க காலைல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லட்டுலாம் போட்டு முடிச்சாச்சு. லட்டு, மைசூர் பாக்கு, கட்டக்கராசு எல்லாமே போட்டு நல்லபடியாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோவையும் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.